அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்வேன் சிவவாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரியவர்கள் சிறியவர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிள்ளை பொறுக்க வேண்டுமே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் ராஜா. நான் ஒரு அரசு பள்ளியில் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், அதுலேருந்து விக்கிரமசிங்கபுரம் பாவநாசம் பக்கத்தில். நீங்கள் எல்லாம் அகஸ்தியர் குடியில் வச்சுருக்கீங்க. அகஸ்தியருடைய சொந்த ஊருக்காரன். எங்கள் ஊர்லேருந்து தான் அகஸ்தியர் இருக்கிறார். அவருடைய ஊர்லேருந்து தான் வந்திருக்கிறேன். அகஸ்தியர் எனக்கு நல்ல ஒரு முக்கியமான என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் சொன்னாங்க. ரவீஷ் சொன்னாங்க, வேதாத்திரி மகரிஷி, டாக்டர் போதிபாலா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரண குரு உண்டு, ஸ்தூல குரு உண்டு, சூக்கும குரு உண்டுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய சூட்சுமமான வழிகாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தான். எனக்கு அவர் டைரக்டாகவே சித்தர்கள் போதித்த அந்த வாசி யோகம் என்ற கலையை நேரடியாக எனக்கு கிட்டத்தட்ட 56 பாடல்களாக தனிப்பட்ட முறையில் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. 56 பாடல்கள் அந்த அம்மா வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட கூட காமிச்சேன். ஸோ அதுதான் நான் மக்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலில் மக்கள் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்னன்னு தெரியாது, ஒரு தனிமையாக உட்காரணும், அமைதியாக உட்காரணும், இறைப்பொருள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த முயற்சியில் 9ஆம் வகுப்புலேயே நான் எங்கள் வீட்டினுடைய மாடியில் தனியாக போய் உட்காந்துட்டே இருப்பேன். என்ன நோக்கம்னு தெரியாது, ஆனால் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். 9ஆம் வகுப்பு இறுதியில் என்னுடைய நண்பர் ராமஜெயன்னு சொல்லி ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணால் நீ சொல்கிற விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் அவர்கிட்ட வேதாத்திரி மகரிஷிட்ட தான் முதல்ல ஜாயின் பண்ணேன். அங்கே சில பயிற்சிகள் கொடுத்தாங்க, அதை பயிற்சி செய்து கொண்டே இருந்தேன். நல்ல வேதாத்திரி மகரிஷிட்ட நல்லா நெருங்கி பழகக்கூடிய அளவு ஒரு முக்கியமான ஒரு மாணவன் ஆகிட்டேன். நானும் வேதாத்திரி மகரிஷியும் கிட்டத்தட்ட 1 வீக் ஒன்றா தங்கி பயிற்சியெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காலகட்டங்களில் எனக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆகலை, ஏதோ இன்னும் குறைபாடு இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது. அப்போ எதிர்பாராத விதமாக டாக்டர் போதிபாலா சுவாமிகள், ரொம்ப நம்ம பத்ரி சுவாமிகள் மாதிரி அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க, ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டது. 99லேருந்து 2017 வரை அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஆராய்ச்சி, அதாவது எதுவுமே புத்தர் ஒரு ஊருக்கு போகிறார், ஒரு ஆள் போதிக்கிறாங்க, போதிச்சுட்டு போகிறாரு, புத்தரும் போதிக்கிறார். போதிச்சுட்டு போனோடனே ஊர் மக்கள் கேட்குறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு சாமியார் போதிச்சாங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். போன மாதம் ஒரு சாமியார் வந்தாங்க, அதையும் போதிச்சாங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். போன வாரம் ஒரு சாமியார் வந்தார், அவரும் ஒன்று சொன்னார், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சாமியார் நீங்கள் போதிக்கிறீங்க, நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ புத்தர் என்ன சொன்னார்னா, முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காகவும், நீண்ட காலமாக பின்பற்றப்படுகிறது என்பதற்காகவும், பெரியவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காகவும், பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதற்காகவும் ஒன்றை நீ நம்பாதே. உன்னுடைய சுய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் எது ஒத்து வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டார். ஏன் இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லலை. அதே மாதிரி தான் போதிபாலா சுவாமிகள் கூட இருக்கக்கூடிய அனுபவம் எதுவுமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அது மாதிரி அதை அவர்கிட்ட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இதுதான் அனுபவம், இதுதான் தியானம், இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக இருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாஸ்டர். அவர் எழுதின தி புத்திஸ்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற நூல் நாசால ரெஃபரன்ஸ் நூல். என்னுடைய மாஸ்டர் போதிபாலா சுவாமிகள் எழுதின நூல் நாசால நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் இவங்களுடைய ஸ்டூடெண்ட். ஸோ இந்தியா உலகம் முழுவதும் அவருடைய ஒரு படைப்பு நல்ல ஒரு பிரபலமான ஒரு மாஸ்டர். அவர் கூட 17 வரை அவருடைய நான் பையன் மாதிரி தான். ரொம்ப அதிகமாக இப்போ அவருடைய ஆசிரமத்தை நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன். மதுரையில் வாடிப்பட்டியில் இருக்குது, நல்ல ஒரு எளிமையான ஒரு புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரி, அதை நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த அனுபவங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் தொடங்கின போது அவர் என்னை 2010 நீங்கள் கூப்பிட்டு மக்களுக்கு நீ ஏதாவது ஒரு போதி அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து யோகிஸ் மெடிடேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2007 தொடர்ந்து நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு ஆனாபானாசதி தியானத்தையும் 8000 நாள்களுக்கு சித்தர்களுடைய அந்த வாசியோக முறையும் கற்றுக் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் மலேசியா வர நிறைய மக்கள் இந்த பயிற்சியை படித்தவங்க இருக்கிறாங்க.
இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக நாம் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணுங்கிறது சிறப்பு. ஆனாபானாசதி தியானத்தினுடைய அறிவியல் என்ன, அதனுடைய புத்தர் ஆனாபானாசதி தியானத்தை எப்படி எந்த சூழ்நிலையில் போதிக்க ஆரம்பித்தார், இது போன்ற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். புத்தர் பெருமான் தன்னுடைய வயது 28 வயசில் வீட்டை விட்டு வெளியில் வரார். காடுகளில் முதலாக அவர் சந்தித்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். அவர் பட்னியாக கிடக்கிறார், உடலை வருத்துறார், நல்ல கடும் தவம் பண்றார். ஒவ்வொருத்தரையா சந்திக்கிறார், 8 குருவை சந்திக்கிறார். 26 வயசுல வந்தவர், அந்த 28 வயசு வந்தவர் 36 வயது வரை 8 குருக்களை மாத்துறார். அப்பவும் அவர் தேடிய அந்த கேள்விக்கு விடை கிடைக்கல, சலிப்பு, இன்னும் அவருக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அவர் 36 வயசுல மனச்சோர்வு அடைகிறார். இதுக்கு மேல நம்ம இந்த உடல் மெலிஞ்சிருச்சு, உடல்ல தசை கிடையாது, எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்கு, மரணம் அப்படிங்கிற ஸ்டேஜில் அப்படி மயங்கி விழுறார். அவரை தூக்கிட்டு போய் போதி அரச மரத்தடியில போடுறாங்க. யசோதா அப்படிங்கிற ஒரு அம்மா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால பால் பாயாசம் செஞ்சு அவர் கொடுக்குறாங்க. பால் பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்கும் போதே அவருக்கு இவ்வளவு நாள் கால விரயம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் நான் கடுமையாக உடலை வருத்தி, அதிகமாக உடலை வருத்தியும் நான் என்ன செஞ்சிட்டேன், ஒர்க் பண்ணிட்டேன், லௌகீகமாக ரொம்ப ஆடம்பரமாகவும் இருந்தேன், இது ரெண்டும் யோகத்துக்கு ஆகாதுன்னு முடிவுக்கு வராரு. அப்போ தான் மத்தியமா அப்படிங்கிற ஒரு பாதையை உருவாக்குறார். அதிகமாக புலன்களை வாட்டுறதும் தப்பு, அதிகமாக புலன் இன்பத்தை சார்ந்திருக்கிறதும் தப்புன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு மத்தியமா பாதை உருவாக்குறார், நடுவழி பாதை. அப்போ அந்த டைமிங்கில் அவருக்கு இன்ட்யூஷனாக தோணுது, சும்மா படுத்துட்டு செத்து போகிறதுக்கு பதிலாக மூச்சை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படியே அவர் மூச்சை அப்படியே கவனித்து பார்க்குறாரு, உள்மூச்சு வெளிமூச்சு இயல்பாக போயிட்டு வந்திருக்கிறது. இது அவர் கவனிக்க ஆரம்பித்த உடனே உடலுக்குள்ள நல்ல மின்னூட்டம், காந்த ஓட்டம், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் படுத்துட்டு இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்து அப்படி கவனிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறார், பசிக்கும் போது நேராக போய் பிச்சை எடுக்கிறாரு, பிச்சை எடுத்து அதை சாப்பிட்றாரு, திரும்ப உட்கார்றாரு. இப்படி 48 நாட்களுக்கு மேல தொடர்ந்து மூச்சை வாட்ச் பண்றாரு. சித்தார்த்தர் புத்தராக மாறுறார். இந்த மூச்சை கவனிச்சா என்லைட்மெண்ட் ஆக முடியுங்கிறது அவர் சொல்றார். இவர் புத்தர் காட்டுல கடுமையா உடலை வருத்தி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட 5 பேர் இருந்தான். அந்த கூட 5 பேர் புத்தர் மத்தியமா பாதையை தேர்ந்தெடுத்தோன்னா புத்தரை திட்டிட்டு போயிட்டான், நீ யோகியே கிடையாதுன்ட்டு திட்டிட்டு போயிட்டான். இவர் என்லைட்மெண்ட் ஆன உடனே முதலாக சாரநாத்துல மான் பூங்கால வச்சு ஆனாபானாசதி தியானத்தை முதலாக புத்தர் போதிக்கிறார். எங்க, காசி பக்கத்துல இருக்கா சாரநாத், அங்க வச்சுதான் மான் பூங்கா அப்படிங்கிற இடத்துல வச்சு 5 பேர், அந்த 5 பேரும் என்லைட்மெண்ட் ஆகுறாங்க. புத்தர் அந்த ஆனாபானாசதி தியானத்தை போதிக்க தொடங்கிய அந்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்குள் சுமார் 20,000 வேற துறவிகளை உருவாக்குறார். அது புத்தர் உலகத்திலே முதலாக துறவிகள் பேரவையை உருவாக்கியவர் புத்தர் தான். அவர் மிகப்பெரிய ஒரு துறவிகள் பேரவையை உருவாக்கி ஆனாபானாசதி தியானத்தை டீமா சொல்லிக் கொடுக்க சொல்றார். பிக்குகளுடைய தன்மைக்கு ஏற்றாப்புல ஒரு பிக்கு 5 நபர்களுக்கும் 50 நபர்களுக்கும் 500 நபர்களுக்கும் போதிக்கக்கூடிய பிக்குகள் இருந்தாங்க. அப்படி ஆனாபானாசதியை ஸ்ப்ரெட் பண்றார். இந்த ஆனாபானா சதி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்றால் உள்மூச்சு, பானா என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் உன்னிப்புடன் கவனித்தல். இயற்கையாக போய்கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மூச்சின் போக்குவரத்தை எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் வெறுமன கவனிப்பதற்கு ஆனாபானா சதி என்று பெயர். இந்த ஆனாபானா சதி நீங்க நினைக்கீங்க மூச்சு சும்மாவா போயிட்டு வருது, மூச்சு போயிட்டு வரவே கவனிக்கும், என்ன நடக்குது அதுல சரி அறிவியல் என்ன இருக்கு. இன்னைக்கு நமக்கு சிதம்பரத்துல 21,000 தங்க ஓடுகள்ல போட்டிருப்பாங்க கோயில். ஏன் 21,600 தங்க ஓடுகள் போட்டிருப்பாங்க? ஏனென்றால் நாம் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை உள்மூச்சு வெளிமூச்சு போய் கொண்டிருக்கிறது. அதை மறைமுகமாக சுட்டி காட்டத்தான் அந்த தங்க ஓடு. 21,600 முறை. சரி, வெறுமனவா மூச்சு போயிட்டு வருது? மூச்சு போயிட்டு வருதுன்னா உள்ள பிராணன் போயிட்டு வருது, அப்படித்தானே? இப்போ உள்மூச்சு போகும்போது கண்ணுக்கு தெரியாம நிறைய பஞ்ச பிராணன்கள் வெளியில இருக்கு. இந்த பஞ்ச பிராணன்கள் உள்ள போது தேவையில்லாத பஞ்ச பிராணன்கள் வெளிவருது. மூச்சை ஒருத்த எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் வெறுமன கவனித்தால் உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் அளவு சரியாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 5 எலிமெண்ட் பேலன்ஸ் ஆயிரும். அதனாலதான் உடல்ல நோய் வர்றதில்லை. சொல்லுவாங்களா, மிகினும் குறையினும் நோயெல்லாம் நோய் செய்வார், வழி முதலா எண்ணிய 3 என்று வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்வார். நீங்க நமக்கு தெரியும் உடல்ல 5 எலிமெண்ட் பஞ்சபூதங்கள்ல நீர்,
வெப்பம், காற்று இதெல்லாம் கூடி குறைஞ்சதுன்னா நோயின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உள்மூச்சு வெளிமூச்சை நிதானமா ஒருத்தர் கவனித்தார் என்றால் அவர் உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் அளவு சரியாகுது. அது ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். அப்போ பிசிக்கலா அவர் சரியாயிடுறாரு. ரெண்டாவது பாயிண்ட், மூச்சை ஒருத்தர் கவனிக்கும் போது நினைக்கிறீங்க, மூச்சை கவனிக்கும் போது கான்சன்ட்ரேஷன் தாரணா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது. அதனால அவருக்கு என்ன செய்யுது, மன ஒருமை இருக்குது. ஒருத்தருடைய லைஃப்ல மூச்சு எப்படி ஓடும் தெரியுமா? முதல்ல மூச்சு கவனிக்க தொடங்கினோம்னா மூச்சு வந்து விரைவா நிறைய ஓடும். லாங் பிரீத், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூச்சு தொப்புள் வர போயிட்டு வரும் ஆரம்பத்தில். அப்போ வந்து மண் தாது உடல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூச்சு அப்படி சுருங்கி ஹார்ட் வர போகும். அப்போ வந்து நீர் அப்படியே சுருங்கி 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 ஒவ்வொரு பூதமா வர 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 ஆகாய தாது ஒருத்தருக்கு உடல்ல வேலை செய்யுதுன்னா மூச்சு இங்க மட்டும்தான் ஓடும். இப்படி ஓடும். நீங்க முயற்சி செய்து ஆனாபானா பண்ணக்கூடாது. அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து பிரீத்திங்கை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா மூச்சு என்ன செய்யும், இங்கே மட்டும்தான் போகும். இதை கவனிக்க தொடங்கும் போது உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும், நம்ம மூச்சு விடுதோமா இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா மூச்சே இருக்காது. மனசு வந்த பிறகு உடனே மூச்சு வரும். மனம் ஓடுற, ஐயோ மூச்சு இல்லையா அப்படின்னு மனசு பதறும் போது மூச்சு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல கவனமாக இருந்தோம்னா இயற்கையாக இருக்குது, மூச்சு மெதுவாக போயிட்டு வருது, நான் வெறுமனே கவனிக்கிறேன், மூச்சை இல்லைனாலும் கவனிக்கிறேன் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அவர்கள் மட்டும்தான் என்லைட்மெண்ட் என்ற ஒரு தகுதியை பெறுகிறார்கள். ஏன் அப்படின்னா மூச்சையும் மனசும் ஒன்று தான். மனம் ஓடும்போது மூச்சு ஓடும், மூச்சு ஓடும்போது மனம் ஓடும், மூச்சு குறையும் போது மனமும் குறையும், மூச்சே இல்லைன்னா மனமும் இல்லை. அப்போ அந்த மூச்சற்ற நிலைக்கு போகிறதுக்கு ஆனாபானசதி உதவி செய்யும். அப்போ முதல்ல உடல் ரீதியான பலனை தந்து விடுகிறது, ரெண்டாவது மன ஒருமையை தருகிறது, மூணாவது பரிபூர்ண ஞானத்தை தருவதனால் புத்தர் பெருமான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போதித்த ஒரு தியானம் ஆனாபானசதி. ரொம்ப அற்புதமானது. புத்தர் 72 மெத்தடில் ஆனாபானசதியை சொல்லிக் கொடுக்குறார். 72 முறைகள் இருக்கு. சதிப்பட்டானா சூத்திரம் புத்தருடைய திரிபீடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம்னு இருக்கும். அதில் வந்து சதிப்பட்டான சூத்திரம் திரிபீடகத்தில் சதிப்பட்டான சூத்திரத்தில் அதில் முக்கியமான ஒரு சூத்திரமாக ஆனாபானசதி சூத்திரத்தை அவர் சொல்கிறார். அதில் 72 முறைகளில் பயிற்சியை சொல்கிறார்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆனாபானா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுக்காக சொல்கிறேன், நம்முடைய குருஜி அவர்கள் வந்து அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பிரமிடுக்குள் உட்கார்ந்து ஆனாபானசதி பண்ணால் என்ன நன்மை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வந்து 4வது பரிமாணத்துக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம 3 டைமென்ஷன் தான் பார்த்துருக்கோம், 3D 4D போயாச்சு. அப்போ 4வது பரிமாணம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை வந்து நம்ம தமிழகம் வந்து ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற நாடு. அதிசூட்சுமமான அறிவியலை கொண்ட ஒரு பரிமாணம் தான் 4வது பரிமாணம். தமிழ்நாட்டில் சித்தர்களுடைய ஒரு வருகை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அவர்கள் வந்து 4வது பரிமாணத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. புத்தர் பெருமானும் அவர் காலத்திலே 4வது பரிமாணத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சூட்சுமமா நமக்கு ஒரு உடல் இருக்கிறது. அது பேர் என்ன பேர்னா பிராண உடல், எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூட்சுமமான உடல் தூய்மை பெற்று அந்த சூட்சுமமான பாடி என்லைட்மெண்ட் ஆனால் நம்ம என்லைட்மெண்ட் ஆயிடலாம். இது ஒரு வகையான முறை திபத்தில் இருக்குது. திபத்திய லாமாக்களுடைய சில பிரிவுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் நிறைய லாமாஸ்டர் பழகியிருக்கேன், அவங்களுடைய கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய 6வது என்லைட்மெண்ட் ஆக வச்சாலே அவங்க என்லைட்மெண்ட் ஆயிடுவாங்க. அப்போ 6வது என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா, பிரமிடுக்குள்ள இருந்தாலே போதும் 6வது என்லைட்மெண்ட் ஆயிடும். ஆகும். இப்போ அதுக்கு ஆனாபானசதி தியானத்தோட நம்ம போய் உட்கார்ந்துட்டு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கும் போது மனம் அப்படிங்கிற ஒரு தன்மை தன்னுடைய இயல்பை குறைச்சிக்கிட்டே வரும். பார்த்தீங்களா, அந்த இயல்பை குறைக்கும் போது 6 வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்ன் ஆகும். 6 எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டர்ன் ஆகுதோ அவ்வளோ. இப்போ ஒரு சின்ன பவுல்னா அதில் எவ்வளோ தண்ணி, அதுக்கு ஏற்றாப்புல பெரிய பவுல்னா தண்ணி கூடும். 6வனுடைய தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தியான அனுபவம் இருக்கும். சிலர் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல, எனக்கு உடனே கண்ணை திறக்க தோணுதுன்னா என்ன அர்த்தம், உங்கள் 6 அவ்வளோதான் இருக்கு, உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு, எந்திரிச்சு ஓடிடுவீங்க. பாத்திரம் பெருசாக இருக்கு, 10 அடி இருக்குன்னா உங்களால் ஒரு 5 மணி நேரம் உட்கார முடியும். 100 அடி இருக்குன்னா எவ்வளோ நேரம் உட்காரலாம். புத்தருக்கு 11 மைல் தூரம் அவருடைய 6 இருந்தது. சரியா? ஏன்னா இது வந்து நான் வந்து சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்காக சொல்ல, எனக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, ஒரு ஆளை பார்த்தோன்னா 6வது என்னால் வரைஞ்சிட முடியும். ஈஸியாக அவங்களை பார்த்து நிற்க வச்சுட்டு உங்கள் 6வது நான் வரைஞ்சே கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே 6 ரீட் பண்ணி நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 6 ரீட் பண்ணுறது என்ன வந்து இயற்கையான விஷயம், எனக்கு இயல்பாக வந்துருச்சு.
அப்போ அந்த ஆறாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி ஆறாவை நான் நடந்தே போய் பார்த்தேன். 5-6 கிலோமீட்டருக்கு முன்னால் ஆலியாரில் இறங்கி உள்ளங்கையில் சென்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து அவர் ஆறா போய் அவர் கிட்ட வர போய் உட்காந்து அவருக்கே வரைஞ்சி பார்த்து காமிச்சாச்சு. உங்கள் ஆறா வந்து 3.5 கிலோமீட்டர் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி. அப்போ ஆறா வந்து மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு ஆறாவினுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த ஆறா என்லைட்மெண்ட் ஆயிட்டுனா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளும் என்லைட் ஆயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே சக்கரங்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு முக்கியமான சக்கரங்கள் பிரதானமான சக்கரங்கள் 7. என்னது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம், சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய துரியம். இந்த சக்கரங்கள்லாம் இருக்கு. இந்த சக்கரங்கள் இப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது ஆனாபானாசதி பண்ணுறீங்க, அமைதியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஆறா எக்ஸ்டென்ஸ் ஆகுது. நீங்கள் பிரமிடுக்குள்ளே வர இருக்கீங்க. எப்படி ஒரு வெற்று பாத்திரத்தில் தண்ணியை நிரப்ப முடியுமோ அதே போல் உங்கள் ஆறா வந்து விரிய விரிய பிரபஞ்ச சக்தி என்ன செய்யும், உங்கள் ஆறாக்குள்ளே நிறையும். ஆறாக்குள்ள நிறைய 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 உங்களுக்கு ஒவ்வொரு சக்கரங்களுடைய இயக்கங்கள் உருவாகும். இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆனது அப்படின்னா நல்ல வச்சுக்கோங்க, இந்த சக்கரங்கள் என்பது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய நுழைவாயில். நீங்கள் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை அறியணும்னா டைரெக்டாக மைண்ட் அங்கே கொண்டு போனாலாம் முடியாது. மைண்டு சக்கரங்களின் வழியாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளும், இல்லாட்ட தொடர்பு கொள்ளாது. அப்போ அந்த சக்கரங்களின் வழியாக இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதற்கு இந்த சக்கரங்கள் ஒரு வாயிலாக இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சக்கரங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரபஞ்ச சக்தியோட ஒரு இணைப்பு ஏற்பட்டதுன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை பெறுவீங்க. அதை கரெக்டாக எங்கள் மாஸ்டர் வந்து நாங்கள் அதை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக லைஃப்பில் நடக்கிறது. நாங்கள் பர்பஸாக ட்ராவல் பண்ணுவோம், அது அந்த வேர்ல்டுக்குன்னே ட்ராவல் பண்ணி பார்ப்போம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இதை பற்றி ஒரு சின்ன கிண்ட்டு கொடுத்துட்றேன். தலை ஊச்சிங்கிறது பேர் இந்த இடத்துல உள்ள சக்கரம் ஆக்டிவேட் ஆகி காஸ்மிக் எனர்ஜியோட லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, நீங்கள் சகசல் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஒளி உலகத்தை பார்ப்பீர்கள். அந்த ஒளி இப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்ள நிறைய தெய்வ சிலைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த தெய்வ சிலைகள்லாம் உண்மையில இங்கே இருக்கிறதா, வேற ஒரு பரிமாணத்தில் உள்ள உருவங்கள், அங்கே வாழக்கூடிய டேட்டிஸ் அதெல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சரஸ்வதி பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, துர்கா பூஜை நிறைய கொண்டாடுறீங்களா, இது எல்லாமே அந்த ஃபீல்டில் சூட்சுமமாக இருக்கக்கூடிய டேட்டிஸ். இதை பற்றியான ஒரு அறிவை நம்ம பெற முடியும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆனதுன்னா. புருவமத்தி என்ற சக்கரம் நம்ம நினைக்கிறோம் பூமி தான் உலகம்னு நினைக்கிறோம். நோன் இஸ் டாப் அன்னோன் இஸ் ஓசன், அப்படிதானே? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இப்போ நீங்க நம்ம நினைக்கிற இந்த பூமி தான் உலகம்னு இல்ல, பூமியை போல் கோடான கோடி உலகங்கள் இருக்கிறது. இந்த பரிமாணத்துல நம்ம பார்க்கிறது இது ஒரு உலகம். இந்த பரிமாணத்திலிருந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகமே இருக்கிறது, பிசிக்கலா வாழ்ற உலகமே இருக்கிறது. அதெல்லாம் பார்க்க முடியணும்னா அதுதான் ஞான திஷ்டிமாங்க. இந்த தேடை ஓப்பன் ஆகணும். விசுத்தி என்ற சக்கரம் ஆக்டிவேட் ஆயிட்டா நம்மெல்லாம் இசை அழகா வாசிக்கிறோம். இப்போ வந்து ஐயா நல்லா புல்லாங்குழல் வாசிக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருடைய த்ரோட் சக்கரா ப்ரொஜெக்ட் ஆகி காஸ்மிக்கோட லிங்கில் இருக்க போய் தான் அவங்களால புல்லாங்குழல் வாசிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ அந்த த்ரோட் சக்கரா ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இசை மேதைகளாக இருப்பார்கள், இசை கருவிகளை பற்றிய ஞானம் இருக்கும், இசை சம்பந்தப்பட்ட உலகமே தனியாக இருக்கிறது. இந்த வழியாக போனால் அது பிரபஞ்சம் அப்படி ஒரு மறைபொருளாக வச்சிருக்குது. ஹார்ட் சக்கரா, இந்த இதய சக்கரம் ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆனது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவர்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பார்ப்பார்கள். இறந்து போன எல்லா ஆன்மாக்களையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த சக்கரத்துக்கு இருக்குது. தொப்புள் சக்கரம் என்று சொல்லக்கூடிய நாபி சக்கரத்தின் வழியாக மணிபூரக சக்கரத்தின் வழியாக அது காஸ்மிக்ல லிங்க் ஆச்சு அப்படின்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா குபேர லோகம். இப்போ எல்லாரும் பாருங்களா, காசு பணம் துட்டு மணி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலர் வந்து இயற்கையாகவே பணத்துல பெரியவளா இருக்காங்க, சிலர் வந்து ரொம்ப பிகினர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? மணிபூரக சக்கரம் ஒருத்தருக்கு பிளாக்கேஜ் அடைப்பு இருந்ததுன்னா அவன் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பணம் அவனுக்கு வராது, இயற்கை. அப்போ சிலருக்கு இயற்கையா பணம் வருதுன்னா அவனுக்கு பிறவிலேயே மணிபூரக சக்கரம் வந்து ஆக்டிவேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிபூரக சக்கரத்தின் வழியாக வாசனை உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். சுவாதிஷ்டானம் என்று சக்கரம் அது கொஞ்சம் டேஞ்சரான சக்கரம், அது ஆக்டிவேட் ஆகக்கூடாது. ஆக்டிவேட் ஆனதுன்னா நீங்க பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு பேய்கள் உலகத்தை போய் பார்ப்பீங்க. மூலாதாரம் என்ற ஒரு சக்கரம் இருக்கிறது, அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகி காஸ்மிக்கோட லிங்க் ஆனதுன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் பெர்த்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சக்கரங்கள் அனைத்தும் உங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது.
நீங்கள் சரியான முறையில் ஆனாபானசதி தியானத்தை பிரமிடுக்குள்ளே எந்த விதமான முயற்சியும் இன்றி செய்தீர்கள் என்றால் உங்களை அறியாமல் இந்த சக்கரம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிரும். அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இயல்பாக இருக்கும்போது சில நேரங்களில் உங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. நீங்கள் நிறைய உங்களுடைய மெத்தடாலஜி நான் கேள்விப்பட்டேன், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்டே வரீங்க, நல்ல ஒரு விஷயந்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அது வந்து ஓரளவு அறிவியலுக்கு உட்பட்டு நம்ம இருக்கணும். எதுவுமே அறிவியலுக்கு உட்பட்டு நம்ம சொல்ல முடியல அப்படின்னா அது வந்து தப்பாக போயிடும். அப்போ இது ஒரு சயின்ஸாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு வேரூன்றிய சப்ஜெக்ட், மெட்டாபிசிக்ஸ் என்று அழைக்கக்கூடிய பரசைக்காலஜி, அக்கல்ட் சயின்ஸு, இது எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப முற்போக்காக போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே அமெரிக்கா வந்து இவ்வளவு முற்போக்காக போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் அதனுடைய அடிப்படை அவன் வந்து நம்ம சப்ஜெக்ட் எடுத்து போறான். ரஷ்யா ஸ்பையே ஏதோ வச்சிருக்கிறான். ரஷ்யா கவர்மெண்ட் ஸ்பையே ஆஸ்ட்ரல் டிராவல் போய் தான் ஸ்பை பார்த்துட்டு வருவான். ஆஸ்ட்ரல் டிராவலில் பாடியை போட்டு சைக்கிக்கு அங்கே போய் அங்கே நடக்குன்னு பார்த்துட்டு வந்து இங்கே நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிடுவான். இப்படிலாம் ஒரு நாடு எவ்வளவு வலிமையாக போயிட்டு. ஆனால் இந்த கலைகளுக்கெல்லாம் தாயகம் தமிழகமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், கோட்டை விட்டுட்டோம். அப்போ அந்த ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டூலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வைத்து கொண்டு நம்ம இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஆனாபானசதி நீங்கள் தியானத்திலே இன்னும் டீப்பாக நம்ம சொல்லிட்டு 300 பக்கத்துக்கு அதுக்கான விளக்கம் இருக்கிறது. ஒரு பிஹெச்டியே பண்ணப்பட்டிருக்கு, ஒரு டாக்டரேட்டே ஆனாபானசதியில் பண்ணியிருக்கிறாங்க. தியானம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க, பொதுவாக நீ போய் தியானம் பண்ணு. இன்னைக்கு வந்து எல்லா அலோபதி டாக்டரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உடம்பு ரொம்ப ப்ரெஷராக இருக்காது, ஏதாவது மெடிடேஷன் பண்ணு, மருந்து மாத்திரைலாம் உனக்கு ரொம்ப யூஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. இயற்கையாகவே சொல்ல ஆரம்பிச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை. இன்னைக்கு உள்ள காலம் வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம எல்லாரும் தியானம் நல்லா பண்ணோம், உண்மையா இல்லையா? ஒரு காலத்தில் எல்லாருமே தியானம் பண்ணாங்க, உண்மையா? அப்படி இல்லை. பழைய காலத்தில் தியானமே ரொம்ப பேர் குறைவாக தான் பண்ணாங்க. இப்போ தான் ரொம்ப பண்ணுறோம். இயற்கையாகவே அவங்க தியான நிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வரக்கூடிய தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000-40,000 தாட்டு வருதான். மூளைக்கு வர்றது ரொம்ப குறைவு, ஞாபகத்துக்கு வர்றது ரொம்ப குறைவு. நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு எமிஷன்ஸ் தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த தூண்டுதல்னால நமக்கு தாட் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவோ தாட் வருது. இந்த தாட்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை நிம்மதியாக இருக்க முடியல. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல சும்மா உட்காரனா சும்மா உட்கார முடியல. சும்மா உட்காந்தா ஏதாவது சிந்திச்சுட்டு இருக்கிறோம். நம்மளால வந்து அமைதியாக இருக்கவே முடியல. நம்ம சொல்கிறோம் தியானம் நான் 10 வருஷம் பண்ணுறேன், 20 வருஷம் பண்ணுறேன்னு. ஆனால் 20 வருஷம் கழிச்சு தியானம் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன், ஆறா ரொம்ப கொலாப்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தா அவங்க தாட்டில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு தியானம் அப்படிங்கிறத சரியாக நம்ம புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. மெடிடேஷன் வந்து சரியாக பண்ணணும்னா கண்டிப்பாக ஆறாளம் தெரியும். இப்போ என்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தியானம் பண்ணவங்களாம் நான் சந்திப்பேன். என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண வருவாங்க, ஆறா ரீட் பண்ணுறது. அவங்கள கேள்வி கேட்பேன், 2 நிமிஷம் பேசுவேன், அவங்கள பேச விடுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க ஃபிசிக்கல் பாடியை தாண்டிட்டாங்களா, மைண்டை தாண்டிட்டாங்களா, எனர்ஜி பாடியை தாண்டிட்டாங்களா, கான்சியஸ் லெவல் அவுட் ஆஃப் பாடி வந்துருச்சா, இல்லைன்னா பாடிக்குள்ளேயே தான் கட்டுண்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரிசல்ட்டை சொல்லிடுவேன். 30 வருஷம் தியானம் பண்ண எனக்கு எனக்கு வந்து முகஸ்துதியெலாம் பார்க்கவே மாட்டேன், ஓப்பனாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த சம்பிரதாயம்லாம் கிடையாது. ஓகே நீங்கள் மெடிடேட் பண்ணல, ஏமாத்துறீங்கன்றேன். சார் இது அப்போ எப்படி சார் சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் சொல்ல முடியும் என்னால். அமெரிக்காவில் உள்ள ஒரு மிஷின் கோவாவில் வந்து இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆர்ஆர் ரீட் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறவங்க பண்ணாதவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு மிஷினை இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களை அனுப்பி விட்டுருந்தேன். இவங்க போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதில் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் ஆர்ஆர் ஒருத்தராக செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ப்ராக்டிஸ் ஆனாபானசதி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுடைய ஆரா வந்து சுருளாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல கோல்டு கலரில் நல்ல ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் தேர்ட் ஐ ஓப்பனிங் இருந்தது. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு பையனை கூப்பிட்டு 9th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன், 9th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனை கூப்பிட்டு நிற்க வச்சு அவனை ஆர்ஆர் எடுக்கிறாங்க. அவனுக்கு சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மைண்டு பேலன்ஸாக இருந்தால் தான் சக்கரங்கள் பேலன்ஸாக இருக்கும். மைண்டு ரொம்ப இம்மாரலாக இருந்ததுன்னா சக்கரங்கள் ப்ரொஜெக்ட் ஆகி வேறு இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சக்கரங்கள் ஒரே இடத்துல இல்லை, குழப்பமாக இருந்தது. திரும்ப அவனை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப உடனே எடுத்து பார்த்துக்கும் போது அந்த சக்கரம் நேர்கோட்டுக்கு வந்ததை பார்க்க முடியுது. அதனால் நான் எந்த அறிவியல் ஆய்வுக்குனாலும் என்னுடைய பயிற்சியை நான் கொண்டு போகிறதுக்கு தயாராக இருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சயின்டிஃபிக்கான காலம், இன்னும் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் லேப் ஒன்று உருவாக்குறது மாதிரி ஒரு பிளான் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் மெடிடேஷன், பிஃபோர் ஒருத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான், ஆஃப்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது இங்கிறத கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து 2020 நான் அதுக்கான ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே கட்டுறேன்.
அப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலம் விஞ்ஞான காலம், எதுவுமே விஞ்ஞான ரீதியாக சொன்னால் போதும். ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னடா வயசான காலத்தில் போய் உட்காந்தானே தியானம் பண்ணணும், இப்போமே எங்களை தியானம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா பழைய காலத்தில் இயற்கையாகவே நாம் தியான நிலையில் இருந்தோம். இன்று எல்லோரும் கார்ப்பரேட்டினுடைய ப்ரெஷரில் நம்மெல்லாம் உண்மையிலே வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கணுமா, அவ்வளோ பரபரப்பாக தான் இருக்கணுமா அப்படின்னு அவசியம் இருக்கா? நம்ம உண்மையிலே பரபரப்பாக தான் இருக்கணுமா? ஏமாத்துறோம். நம்ம பரபரப்பாக இருக்கணும், ஆனந்தமா இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்க பேரானந்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம இதை விட்டுட்டு நம்ம பரபரப்பா இருக்கிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு கொள்கை. நம்ம மேல வேணுமெனே திரிச்சிட்டு இருக்காங்க, நம்ம மேல வேணுமெனே பிரஷர் கொடுத்து ஓட விட்டாங்க. நமக்கு அப்படி அவசியமே இல்லை. நம்ம எல்லாம் என்ன செய்யணும், அமைதியாக ஆனந்தமாக வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.